திருப்பத்தூர்ல ஆம்பூர்ல எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. அப்பா சொல்லியிருக்காரு, இன்னைக்கு தேர்தல் பெண்கள் உரிமை தொகையை 5,000 ரூபாய் ஸ்டாலின் கொடுத்திருக்காரு, அவர் தேர்தல் தோல்வி பயத்தில் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் என்ன எங்களை பாராட்டுவாரா? சட்டமன்றத்தில் திடீர் என்று அவர் கண்ணுக்கு தெரியும். பணத்தெல்லாம் திடீர்னு எடுத்துலாம் பேங்கெல்லாம் போட முடியாது, கையில் கொடுக்கறது இல்லை. இந்த பணம் முழுக்க இன்றைக்கு அந்தந்த கணக்கில் வங்கிக்கு பணம் போயிருக்கிறது. ஏற்கனவே மகளிர் உதவித்தொகை என்றைக்கு நாங்கள் ஆரம்பித்தோமோ, ஏற்கனவே முதல் கட்டமாக 1,16,00,000 கொடுத்தோம். அதுக்கு முன்னால் 1,31,00,000 இரண்டாவது கட்டமாக தகுதி உள்ளவர்கள் தேர்வு செஞ்சு 1,31,00,000 குடும்பங்களுக்கு ஏற்கனவே வங்கிகளுக்கு தான் போயிருக்குது. ஆனால் ஏற்கனவே வங்கிக்கு போனால் திட்டமிடப்பட்ட ஒரு அரசாங்கம் எந்தெந்த தேதியில் வங்கிக்கு பணம் அனுப்புறது எவ்வளோ அனுப்புறது திட்டமிட்டு தான் பண்ண முடியும். இது ஒன்று திடீர் சாம்பார், திடீர் கத்திரிக்காய், திடீர் பிரியாணி போட முடியாது. ஏங்க, ஒரு முதலமைச்சர் அது செஞ்சுட்டும் சொல்லலாம், புரியுதுங்களா, சொல்லிட்டும் செய்யலாம். அது அவருடைய தனிப்பட்ட முதலமைச்சருடைய அவருடைய உரிமை. அது நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எதிர்கட்சிக்காரர் 17ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது, அங்கே கேள்வி கேட்க சொல்லுங்கள், அதுக்கு உரிய பதில் நான் கட்டாயம் கொடுப்போம். இன்னைக்கு பெண்கள் மத்தியில் இந்த 5,000 காலையில் வந்த உடனே அவங்களுடைய புன்னகையை பார்த்தா மெய்சிலுக்கு வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களே இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் சமீபத்தில் இப்போ போய் பேட்டி எடுத்துகிட்டு வந்தோம். பேட்டி எடுத்து வரும்போது அவங்களே சொல்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, முதலமைச்சருக்கு நாங்கள் பாராட்டுறோம்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்க. திருவண்ணாமலைக்காரன் நான் இங்கே இருக்கிறேன். இது மாதிரி பணம் ஏன்னா நான் இங்கே கிட்டத்தட்ட 5 தினங்களாக தொடர்ந்து இங்கே திருப்பத்தூர்லேயே நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு காலையில் 11 மணிக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், என் சொந்த தொகுதி திருவண்ணாமலைக்கு ஒரு ஃபோன் அடித்தேன். எப்போ 5,000 பணம் முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை 5,000 ரூபாய் லம்சமாக போட்டுருக்கிறாரு. என்ன மக்கள் மத்தியில்னாக்கா, நீங்கள் தெருத்தூரம் எல்லாம் போகிறாங்க, ஸ்வீட் கொடுத்துனுக்குறாங்க மகளிர். நம்மளை யார் கேட்குறாங்க? மகளிரே எல்லா தெருவிலையும் ஸ்வீட் கொடுத்துனுக்குறாங்க, இனிப்பு வழங்கி கொண்டிருக்கிறாங்க, லட்டு வழங்கி கொண்டிருக்கிறாங்கன்ற செய்தி தான் என் தொகுதியிலேருந்து எனக்கு வந்தது. சரி, அங்கே தான் காட்டின்னு சொல்லி நேரடியாக என்ன பண்ணேன், ரிஷிவந்தி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஃபோன் போட்டேன். இதை பற்றி என்னப்பான்னு, இங்கே மேலத்தாளம் தான் பூரா நம்மளே இல்லை, பெண்கள் நம்மளை ஒதுக்கிட்டு அதை பூராவுமே மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு செய்கிறேன். இதுதான் தமிழ்நாடு முழுதும். உதாரணம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சொன்னேன், ஒன்று என் சொந்த மாவட்டத்தை சொன்னேன். இதுதான் தமிழ்நாடு முழுதும் மகளிருக்கு தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி கொள்வதற்கு இந்த பணம் அவங்களுக்கு பெரிதும் உதவுது. அதை கிரிட்டிசைசம் பண்ணுறோம், அது யாரோ ஒரு பணக்காரனாக இருப்பான். நடுத்தர குடும்பத்தில் இருப்பவர்களோ இந்த பணத்தை எதிர்பார்த்து தான் குடும்பம் நடத்த வேண்டும் என்கிற குடும்பம் இருக்குதே, அவளுக்கு இது பெரிய தொகை. 5,000 ரூபாய் பெரிய தொகை தானே. அதனால் அது ஒரு மகிழ்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று மாத்திரம் புரிஞ்சுக்கணும், எடப்பாடி யாரும் புரிஞ்சுக்கணும், எடப்பாடி வகைராவும் புரிஞ்சுக்கணும். ஏதோ இந்த பணம் என்ன 1,000 ரூபாய் பணத்தை இந்த 5,000 ரூபாய் பணத்தைன்றது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓட்டு போடுறவங்க மட்டும் ஏதோ கொடுக்குற மாதிரியும் அப்படி அல்ல. இதில் கட்சி பாகுபாடு பார்க்குறாரா? எதுவும் கிடையாது. அல்லது ஏன்னா மத பாகுபாடு பார்க்குறாரா? அதுவும் கிடையாது. ஜாதி பாகுபாடு பார்க்குறாரா? அதுவும் கிடையாது. ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற அன்பு சகோதரிகளுக்கு இந்த பணத்தை எதிர்பார்க்கிற அல்லது தகுதி உள்ள பெண்களுக்கு 1,31,00,000 பேருக்கு அனுப்புகிறாங்கன்னா இது வாழ்த்தப்பட வேண்டியது, மகிழ்ச்சிப்பட வேண்டியது. ஆனால் அதை விட்டுட்டு போய் குறை சொல்கிறார். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவர் இன்னும் பாராட்டியாக பேசுவார், இப்படி தான் சொல்லுவார். செய்யப்பட்டது 1,50,000 பேருக்கு இவ்வளோ அனுமதி பெற்று தரச்சான்றதெல்லாம் பெற்று அனுமதி பிரகாரம் நடத்துறீங்க. ஆனால் 5,000 பேர் கலந்துங்கன்னா அதில் ஒருத்தர் செத்துருவா சார். அது ஏன் சார் அந்த மாதிரி பர்மிஷன்? வருத்தப்பட வேண்டிய விஷயம், வேதனைப்பட வேண்டிய விஷயம். அது சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட அலுவலர் அது மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பார். அதாவது எனக்கு தெரிந்து என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நான் என்ன 13 வயதில் நான் தந்தை பெரியாரை நேரடியாக பார்த்தவன். நான் 1963 முதல் முதலாக திருவண்ணாமலை இடைத்தேர்தல் 63 இடைத்தேர்தல் நடக்கிற பொழுது நான் உயர்நிலையில் படித்து அப்போ அந்த தேர்தலை தலைமை தாங்கி அந்த தேர்தல் நடத்துவர் அண்ணன் கலைஞர் அவர்கள். அன்றையிலிருந்து இந்த அரசியலை பற்றி எனக்கு புரிதல் உண்டு. திமுக மையப்புள்ளி வைத்துத்தான் அந்த அரசியலே தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்குது. அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் திமுக தான் மையப்புள்ளி. இதை வைத்து கொண்டு தான் அரசியல் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த திமுக மையப்புள்ளியை பொறுத்தளவுக்கு
நிறைய பேர் சொல்லுவாங்க திமுக ஒழிக்கிறேன்னுவாங்க, திமுக எனக்கு எதிரின்னுவாங்க. ஆனால் அவங்க தான் இருக்கிறது போயின்னு இருப்பாங்களே ஒழிய, திமுக என்பது தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழருடைய நலனுக்காகவும் உருவாக்கப்பட்ட இயக்கம். இது நீண்டு நிலைத்திருக்கும். ஆனால் 2வது இடத்துக்கு யாருன்றது போட்டி என்பதை அவங்க 2 பேர்கிட்ட நீங்கள் கேட்கணும். ஒருத்தர் யாரோ சொல்கிறார் பார், நாங்கள் தான் வந்து 2வதுன்றாரு. நம்முடைய நண்பர், நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறார், திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி, இடையில் இருக்கிற பேச்சே இடமே இல்லையான்றார் அவர். அதனால் இப்போ நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது அவங்க 2 பேர் யார் தாங்க நீங்கள் 2வது இடத்துல இருக்கிறீங்க சொல்லுங்கள்னு கேட்கணும். முதலிடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது என்பது அவள் வாயாலே வெளிப்படுகிற ஒரு செய்தி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.